மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். தேர்தல் கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் பத்திரிகையாளரிடம் மிகப்பெரிய பேட்டி ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது இவிஎம்ஐ பற்றி நாட்டில் பரவி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வதந்திகள் மூலமாக வருத்தமாக இருக்கிறது என்றும், இவிஎம்களை யாராலும் ஹேக் செய்ய முடியாது என்றும், இவிஎம்களில் எந்த முறைகேடும் நடத்தப்படாது என்றும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் ராஜீவ் குமார். நீங்களும் உங்களுடைய பாஜக ஆட்சியும் அதானியனுடைய இவிஎம்மும் நீங்கள் என்னதான் இவிஎம்முக்கு முட்டு கொடுத்து பேசினாலும் மக்கள் அதனை நம்ப போவதில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ராஜீவ்குமார் அவர்கள் கூறுகிறார், தேர்தல் பட்டியலில் வாக்காளருடைய பெயர்கள் நீக்கம் செய்வதற்கும் எங்களிடம் சரியான காரணம் இருக்கிறது என்றும், அதில் எந்த அரசியல் ஆதாயமும் இல்லை என்றும் பாஜகவினுடைய துணை நிற்கக்கூடிய இதே போன்ற தேர்தல் அதிகாரிகள் கூறக்கூடியதை எல்லாம் மக்கள் நம்ப வேண்டுமா என்கின்ற கேள்வியும் தற்போது தேர்தல் கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமாரிடம் கேள்வியாக வைக்கிறோம். அவர் பத்திரிகையாளரிடம் மிகப்பெரிய அளவில் மனம் நொந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது தேர்தல் அனைத்தும் சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. வரப்போகின்ற டெல்லி தேர்தல் 5ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். அனைத்தும் நேர்மறையாக அனைத்து வாக்குகள் எண்ணப்பட்டு இவிஎம்களில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குகளும் சரிபார்க்கப்படுகிறது என்றும், இதனை யாரும் பரப்பக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், இவிஎம்கள் ஹேக் செய்ய முடியும் அல்லது அதில் கோளாறுகள் ஏற்படுத்த முடியும் என்று கூறுவது அனைத்தும் வதந்தி என்று ராஜீவ்குமார் கூறும் பொழுதும், நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக உங்கள் கண்முன் வைத்தாலும் கூட இவிஎம்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மீண்டும் மீண்டும் அதற்கு முட்டுக் கொடுக்கிறீர்கள் பாருங்கள். இதுதான் வேதனையாக இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இவிஎம் தேவையில்லை என்று கூறும் பொழுது, நீங்கள் அதே இவிஎம் நன்றாக இருக்கிறது என்று கூறிவிட்டு வாக்குகளை எண்ண சொன்னால் உயர் நீதிமன்றத்திடம் போங்கள், உச்ச நீதிமன்றத்திடம் போங்கள் என்று மக்களை ஓடவிட்டு வேட்பாளர்களை ஓடவிட்டு இப்போது வந்து மிகப்பெரிய அளவில் வருத்தத்துடன் பேசினால் அல்லது உங்களை வருத்தங்களை கேட்பதற்கு இங்கே மக்கள் ஒருபோதும் துணை போக மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் பேசிய வீடியோக்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இவிஎம்களில் மோசடி செய்யாமல் கோளாறு ஏற்படுத்தாமல் கண்டிப்பாக ஒருபோதும் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.